முழுவதுமாக இடிஞ்சு போகுது. முழுவதும் இடிஞ்சு தான் எம்டி முதலீடு மறுகட்டமைப்பு திட்டம் வருது. அது வந்து 1.240 வருதுமா. அடுத்த ஒர்க் அவுட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஒர்க் அவுட் வந்து ஒரு 10 நாள் டைம். 10 நாளுக்குள்ளே வேலை ஆரம்பித்தா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் சரியான தீர்ப்பு மேடம் கிட்ட 2 வருஷம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு ஸ்டெப்பு அதிகாரிங்க எடுக்க மாட்டாங்க. நீங்களும் பேப்பர் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம், நீங்களும் மேலத்துக்கு காமிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கொத்தடிகள் ஒழிப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பொம்படி ஊராட்சி துரிஞ்சப்பட்டி கிராமம். இங்கே வந்து நான் முத்துவள்ளி ஜிஎஸ்ஐ ஜீலானி பேசுகிறேங்க. இங்கே வந்து மதுபான கடையை எடுக்க சொல்லி பல முறை நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டோம். மகாசபையில் கூட்டத்தில் கொடுத்துட்டோம், ஊராட்சி மன்றத்தில் கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி பல வழிகளில் நாங்கள் 2-3 வருஷமாக கொடுத்துட்டு வரோம். அதுக்குண்டான ஒரு தீர்வு இன்னைக்கு வரைக்கும் இது வரலைங்க. இங்கே இருக்கிற பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், மாணவர்கள், வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் இங்கே போகிற வரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. 4 ரோட்டில் ரொம்ப சிரமமாக இருக்குது. குடிச்சிட்டு ரொம்பவும் கலாட்டா பண்ணுறாங்க. போகிற வர 4 வழி சாலை, அது 4 ஊருக்கும் போகிற வழி சாலை, அதுவும் முஸ்லீம் பெண்கள் அதிகமாக போகிற வர வழி சாலை. அதனால் இங்கே போகிற வரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. குடிச்சிட்டு பாட்டில்கள்லாம் ரோட்லேயே உடைச்சி ரொம்ப நாசகதி பண்ணிவிட்டு ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. அதனால் தயவு கூர்ந்து இந்த கடையை அகற்ற கோரி நாங்கள் மனு மறுபடியும் இங்கே வந்து கொடுத்துருக்குறோம் ஐயா. இதனால் இந்த மனுவை நீங்கள் பரிசீலித்து இந்த கடையை உடனடியாக மாற்றுமாறு கோரிக்கை வைக்கிறோம். இந்த ஊருக்கு 2020 நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்குண்டான ஒரு சாத்தியமே இது வரைக்கும் இல்லாத இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து இது முழு முயற்சியாக நீங்கள் கடை மாற்றுறதுக்கு, ஊருக்கு நலனுக்காக, மக்களுக்காக, பெண்களுக்காக, ஸ்கூல் குழந்தைங்களுக்காக, போகிற வர ஜனங்களுக்காக தயவு கூர்ந்து இந்த கடையை சீக்கிரமாக மாற்றணும். வெளியூர்லேருந்து ரொம்ப பேர் வந்து இங்கே குடிச்சிட்டு அராஜகம் பண்ணுறாங்க ஐயா. இது வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க தயவு கூர்ந்து இந்த கடையை அகற்ற கோரி நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன்.